ஹாய், ஹலோ, வணக்கம். மீன் குழம்பு செஞ்சிடலாமா? 3 தக்காளி போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நான் கையிலே மேஷ் பண்ணிக்கிட்டேன். பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். வெந்தயம், கடுகு பொரிட்டோம். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு. ஒரு 2 பூண்டை நல்லா பெரிய பூண்டாக எடுத்து நசுக்கி வச்சுக்கிட்டேன். 3 பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கோசரம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா வதங்கின பிறக்க போட்டுக்கலாம். மஞ்சத்தூளை, மிளகாய்த்தூள், ரெட் மிளகாய்த்தூள், அந்த கலர் வரும் எண்ணெயில் போட்டு வதக்கும் போது. இது வீட்டில் அரைக்கும்ல, நம்ம நார்மலாக எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி அந்த தூள் போட்டிருக்கேன். கரைச்சி வச்ச தக்காளி ஊற்றியாச்சு. பாருங்கள், தேவைக்கு ஏற்ப உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கு. நல்லா மேஷ் ஆயிருக்கு. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு ஊற்றிருக்கிறேன். கரைச்சி நல்லா கொதிக்கிட்டோம். தேவைக்கேற்ப தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி திக்னஸ் வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப தண்ணியும் பிடிக்காது, ரொம்ப திக்கும் பிடிக்காது, மீடியமாக இருக்கணும். நல்லா கொதிச்சு மிளகா வாசனை, அந்த பச்சை வாசனை எல்லாம் போனோடனே மீனை போட்டுடலாம். மீனை நான் வந்து கலக்கலை, அது ஸ்பேஸ் பண்ணுறேன் இன்னும் மீன் போட. நல்லா முழுகினோடனே மூடி விட்டுடலாம். மூடி ஒரு 5 மினிட்ஸ் போதும். மீன் போட்ட உடனே வெந்துடும், ரொம்ப நேரம் வேற தேவையில்லை. அப்புறம் நான் மாங்காய் போட்டது ஸ்கிப் ஆயிடுச்சு, சாரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.